வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டர் லார்ஜ் நம்பர்ஸ் அரவுண்ட் அஸில் 1.6ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ 1.6ல் ஃபிகர் இட் அவுட் லேர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். ஃபஸ்ட் கொஷின், யூஸிங் ஆல் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 exactly once to create a 10-digit number. Write the largest multiple of 5, smallest even number. 0 to 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 10-digit நம்பர் மேக் பண்ணணும். அது லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5ம் ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு டிஜிட் 0 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் என்னதுலாம்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம 10-digit நம்பர் மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம எப்படி எழுதுறது? அதாவது இந்த கொடுத்துருக்க டிஜிட்ஸில் லார்ஜஸ்ட் நம்பர் 9லேருந்து அப்புறம் டிக்ரீசிங் ஆர்டரில் 0 வரைக்கும் நம்ம எழுதலாம். ஸோ 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்போ நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் எழுதியாச்சு. இப்போ இது மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும்னா அந்த எண்டிங்கில் இருக்க நம்பர் ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைன்னா 5ஆக இருக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இந்த நம்பர் 0ல் எண்ட் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 5 தான். ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5. நெக்ஸ்ட் ஒன் பி. இப்போ ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் எழுதணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுதுவோம்? இருக்கிறதே சின்ன நம்பர் 0லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம எழுதணும். அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்க முடியும். இப்போ இது 0 முதல்ல இருக்கிறதுனால இது 9-digit நம்பர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த 1ஐயும் 0ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா அது 10-digit நம்பர் ஆயிரும். 0வை வேறு பிளேஸ் வழியில் எழுதணும்னா லார்ஜஸ்ட் நம்பர் இந்த பிளேஸில் வரும், ஹையஸ்ட் பிளேஸ் வழியில் வந்துடும். அப்போது நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்காது. அதனால தான் இமீடியட்டாக 1ஐயும் 0வும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஈவன் நம்பர்னால் என்னது? நம்பர் எண்டிங் வித் 0, 2, 4, 6, 8. இந்த நம்பரில் எந்த நம்பர்னாலும் எண்டிங்கில் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? 9. அப்போ இது என்ன நம்பர்? விச் இஸ் ஆட். அப்போ இந்த ஆப்ஷனையும் நம்ம எடுக்க முடியாது. அப்போது 1, 0, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 8ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 8ஐயும் 9ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். 8ஓ 9ஓ வேறு எந்த இடத்துலையாவது நம்ம எழுதணும் அப்படின்னா, ஹையர் பிளேஸ் வேல்யூவில் எழுதணும் அப்படின்னா அது வேல்யூ ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைக்காது. அதில் தான் ஸ்மாலர் பிளேஸ் வேல்யூவில் நம்ம எழுதுகிறோம். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா இது எண்டிங் வித் 8, இது ஈவன் நம்பர் தான். ஸோ விச் இஸ் த smallest even number. இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதியிருக்கிறேன். செகண்ட் கொஷின், த நம்பர் 10,30,285 in words is 10,30,285 which has 43 letters. அந்த நம்பர் நேமில் இருக்கிறது 43 letters இருக்குது. கிவ் எ 7-digit நம்பர் நேம் விச் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். நம்மளும் 7-digit நம்பர் நேம் கொடுக்கணும். அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் நேம் எழுதணும். இப்போ நம்பர் நேம் இங்கே எழுதியிருக்கேன் 1 to 10 வரைக்கும். இதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா 3ல் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் 20 to 90 வரைக்கும் எழுதியிருக்கிறேன். இதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 70ல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம 7-digit நம்பர் ஒன்று மேக் பண்ணணும். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh. இதில் 17 எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம 70 யூஸ் பண்ணணும். அது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே 70 lakhsக்கு 7 யூஸ் பண்ணலாம். தென் 70,000க்கு 7 யூஸ் பண்ணலாம். இங்கே 70க்கு 7 யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிமைனிங் இந்த நம்பரை நம்ம 3, 8, 7 இந்த 3 நம்பரில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதனால்? இந்த 3 நம்பர்ஸ்லேயும் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேஸ்லேயும் 3, 8, 7 எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்லேயும்
387 எந்த நம்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்லேயும் 387 எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே 7 எடுத்தாலும் அந்த நம்பரும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். இப்போது அதுக்கு பதிலாக நம்ம 3 யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்பர் நேம் ட்ரை பண்ணலாம். இந்த செகண்ட் நம்பருக்கு இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு நம்பர் எழுதினா போதும். இதுக்கு நம்பர் நேம் எழுதலாம். 70. ஆன்சர் வந்து 73 lakh, 73,000, 300, 373. இப்போ வந்து 70க்கு வந்து 7, 3க்கு வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குது, லேக்கு வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது, 70க்கு வந்து 7 லெட்டர்ஸ், 3க்கு வந்து 5 லெட்டர்ஸ், 1000க்கு வந்துட்டு 8 லெட்டர்ஸ், 3க்கு வந்து அகைன் 5 லெட்டர்ஸ், 100க்கு வந்து 7 லெட்டர்ஸ், 70க்கு வந்து 7 லெட்டர்ஸ், 3க்கு வந்து 5 லெட்டர்ஸ். இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். 7 + 5 12, 12 + 4 16, 16 + 7 23, 23 + 5 28, 28 + 8 36, 36 + 5 41, 41 + 7 48, 48 + 7 55, 55 + 5 60 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 60 லெட்டர்ஸ். இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். தேர்ட் கொஸ்டின், ரைட் a 9-digit number where exchanging any 2 digits results in a bigger number. How many such numbers exist? இப்போ 9-digit நம்பர் வந்து நம்ம ஒன்று எழுதணும். அதில் வந்து எந்த 2 டிஜிட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வந்து பிகர் நம்பர் தான் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பர் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 9-digit நம்பர் எழுதலாம். அதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு 9-digit நம்பர் எழுதலாம். நம்ம 0 வந்து யூஸ் பண்ணலை. எதனாலனா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் 0 வந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து லெஸ் ஆகும். நமக்கு தேவை 9-digit நம்பர். அதனால நம்ம 0 யூஸ் பண்ணலை. இப்போது நம்ம வந்து ஒரு 3-digit நம்பரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி 3-digit நம்பர் எழுதணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இதோட ஸ்மாலஸ்ட் நம்பரை எழுதுகிறோம் 123ன்னு. இப்போ இதில் வந்து இப்போ 1ஐயும் 2வையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு 213 கிடைக்கும். அதுவே 1ஐயும் 3யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா 321 கிடைக்கும். அதுவே 2வையும் 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 132 கிடைக்கும். அப்போது நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் பை எக்ஸ்சேஞ்சிங் எனி 2 டிஜிட்ஸ் வந்து நமக்கு வந்து பிகர் நம்பர் தான் கிடைக்கிது. இதுவே நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணாமல் நம்ம வந்து 3-digit நம்பர் எனி 3-digit நம்பர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? 231 கிடைக்கிது. இது வந்து இந்த நம்பரை விட ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிகர் நம்பராக நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதினாலே அதில் எந்த 2 டிஜிட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிகர் நம்பராக தான் கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். அந்த 9 டிஜிட்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 12 crore 34 lakhs 56,789. இப்போது வேணால் செக் பண்ணலாம். 1ஐயும் 9ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 12 crore பதிலாக 92 crore வரும். அப்போ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக பிகர் நம்பராக தான் இருக்குது. இப்போ 3யும் 4ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 12 crore 34 lakhs விட 12 crore 43 lakhs வந்து பெருசு இல்லையா? அப்போ ரிசல்ட் வந்து பிகர் நம்பராக தான் இருக்குது. அப்போ நம்பர் இஸ் 12 crore 34 lakh 56,789.
789. How many such numbers exist? Only one number. Exist. ஏன்னா இது ஒன்று தான் பாசிபிள். அதனால fourth one, strike out 10 digits from the number, this number, given number, so that the remaining number is as large as possible. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து 20 digit நம்பர். என்ன நம்பர்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 20 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 10 டிஜிட் நம்பர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நம்பர் வந்து எவ்வளோ பெரிய நம்பராக கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹையர் பிளேஸ் வேல்யூவில் வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து லார்ஜர் நம்பர் கிடைக்கும். இதில் வந்து இருக்கிற நம்பர்ஸ்லேயே பெரிய நம்பர் என்னது 5. அப்போ 5 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து லார்ஜர் நம்பர் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 1 2 3 4 வந்து 4 நம்பர்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 5க்கு முன்னாடி இருக்கிற 4 நம்பர்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை நம்பர் நம்ம பண்ண முடியும்? இன்னும் 2 நம்பர் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 1 2வை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து லார்ஜர் நம்பர் கிடைக்கும். சப்போஸ் நம்ம 1 2 இந்த பக்கம் இங்கே இருக்கிற நம்பரை நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 1 வந்துடும். அப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்பரை விட ஸ்மாலர் வேல்யூ தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கிரேட்டர் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் பிளேஸ் வேல்யூவில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து என்ன கிடைக்கும்? 5 5 3 4 5 1 2 3 4 5 இந்த 10 டிஜிட் நம்பர் கிடைக்கும். ஆன்சர் வந்து required number is 5 5 3 4 5 1 2 3 4 5 which is a larger number. Next, fifth one, the words 0 and 1 share letters E and O. The words 1 and 2 share a letter O, and the words 2 and 3 also share a letter T. How far do you have to count to find two consecutive numbers which do not share an English letter in common? இப்போ every two consecutive number நேம்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். ஒரு காமன் லெட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணால் போதும். இப்போ 1 and 2ல் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அகைன் நம்ம எழுதிக்கலாம். 1 and 2 ஓ வந்து காமன், 2 and 3 டி வந்து காமன், 3 and 4 ஆர் வந்து காமனாக இருக்குது, 4 and 5 எஃப், 5 and 6 ஐ, 6 and 7 எஸ், 7 and 8 E, 8 and 9 I, 9 and 10 E, 10 and 11 E, 11 and 12 again E, 12 and 13 T. இப்போ 13லேருந்து 19 வரைக்கும் டீங்கிற லெட்டர் வந்து காமனாக இருக்குது. 13 14 15 16 17 18 19 டி காமனாக இருக்குது. இப்போ 20ல் டிஒய், 30ல் 40 50 60 70 80 அண்ட் 90 இது எல்லாத்துலேயுமே வந்து டிஒய் காமனாக இருக்குது. இப்போ 22 30க்குள்ளே என்ன நம்பர்ஸ் இருக்கும்? 21 22 23 20ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து காமன் லெட்டர் வந்து ஒன்றாவது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் 99 100 எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து என் வந்து காமனாக இருக்குது. இப்போ 101க்கு அப்புறம் என்ன ஆகும்? 100 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 100 வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஸோ ஆன்சர், there are no two consecutive numbers that do not share an English letter in common. Sixth one, suppose you write down all the numbers 1 2 3 4 etc. 9 10 11 etc. The 10th digit you write is 1 and the 11th digit is 0 as part of the number 10. இப்போ வந்து 1 2 3 4 etc. up to 9 இருக்குது. அடுத்து வந்து 10, அடுத்து 2 digit நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 1ங்கிறது தான் வந்து 10th digit ஆகும், 0ங்கிறது வந்து 11th digit ஆகும். அதுமாதிரி 11ல் இருக்க 1 வந்து 12th digit ஆகும், இந்த 1 வந்து 13th digit ஆகும். What would the 1000th digit be? At which number would it occur? நம்ம வந்து இப்போ வந்து 1000th digit வந்து என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து எங்கே வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி அதோட டிஜிட் என்ன, ஒவ்வொரு நம்பருக்கும் 1 டிஜிட் நம்பர். அப்போ 9 1 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண போகிற நம்பருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கும்? 9 டிஜிட் இருக்கும். இப்போ வந்து 10லேருந்து எடுத்துக்கலாம். 10 11 12 எக்ஸெட்ரா அப் டு 99 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 10 to 99 வந்து எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னா 90 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 90 நம்பர்ஸுமே என்ன டிஜிட் நம்பர்? 2 டிஜிட் நம்பர். அப்போது இந்த 90 2 டிஜிட் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிடைக்க போகிற நம்பருக்கு வந்து எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னா 180. 90 into 180 டிஜிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 100 101 எக்ஸெட்ரா அப் டு 199. இப்போ 100லேருந்து 199 வந்து எத்தனை நம்பர் இருக்குது? 100 நம்பர்ஸ் இருக்குது. இது என்ன டிஜிட் நம்பர்? 3 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ 100 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பருக்கு நம்பர் ஆஃப் டிஜிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 into 3 300. அதுக்கப்புறம் 200 201 தென் 299. அகெயின் இது 100 தான், இதுவும் 3 டிஜிட் நம்பர் தான். ஸோ 300. இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 9 8 7. இப்போ நமக்கு வந்து 789th டிஜிட் வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ 1000th டிஜிட் நமக்கு வேணும். அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 1000லேருந்து 789 மைனஸ் பண்ணால் 1 1 இங்கே வந்து 211. இப்போ இந்த 211 வந்து நம்ம 3 டிஜிட் நம்பர் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 211 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 70 ப்ளஸ் ரிமைண்டர் 1. ஓகே, இப்போ இந்த 70 வரணும் அப்படின்னா இங்கே 300 ஸ்டார்ட் ஆகும். 70 வரணும்னா இங்கே வந்து 369 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். 369க்கு 70 நம்பர்ஸ். இது 3 டிஜிட்னா என்ன வரும்? 210 கிடைக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 999. நமக்கு என்ன தேவை? 1000 கிடைக்கும். அப்போ 1000ங்கிறது 370 தான் அக்கர் ஆகும். 999th டிஜிட் வந்து இந்த நம்பர் 369 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 1000th டிஜிட் எங்கே அக்கர் ஆகும்? இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 370 தான் அக்கர் ஆகும். நம்பர் நமக்கு தேவையான நம்பர் என்ன? 370. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது தான் 1000th டிஜிட். அப்போ 1000th டிஜிட் வந்து என்ன கிடைக்கும்? 3. நெக்ஸ்ட் பி கொஷின். வாட் நம்பர் would contain the millionth digit? millionth digitனா என்னது? 1 6 zeros கிடைக்கும். millionth digit தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து 1 to 9 நம்பர்ஸை யூஸ் பண்ணி 9 1 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு 9 டிஜிட் நம்பர் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 to 99. இதில் டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 10 to 99ல் 90 நம்பர்ஸ் இருக்குது. இது எத்தனை டிஜிட்? 2 டிஜிட் நம்பர். இப்போ 92 டிஜிட் நம்பர் வந்து என்ன? இது 180 டிஜிட் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 100லேருந்து 999 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னா 900 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 900 3 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து 2700 டிஜிட் நம்பர் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து 1000லேருந்து 9999 டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 9000 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 9004 டிஜிட் நம்பரை வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து 36000 டிஜிட் வந்து நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 10,000லேருந்து 99999 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 90000 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 90000 5 டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து 4,50,000 டிஜிட்டை வந்து மேக் பண்ண முடியும். இப்போ டிஜிட்டை வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து 9 8 8 8 8 4. இப்போ நமக்கு வந்து 4,88,889th டிஜிட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு இன்னும் என்ன வேணும்? மில்லியன்த் டிஜிட்டு வேணும். அப்போது மில்லியன்லேருந்து மைனஸ் பண்ணுவோம். 3 4 5 6 4 8 8 8 8 4 8 9. ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாம். இங்கே 1 வரும். 1 1 1 1. இங்கே வந்து 9ல் 4 போக 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட் வந்து எதில் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 lakh ஆர் 100,000. 100,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 100,000 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை 6 என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 6 are 48, ரிமைண்டர் 3,
31, 5 6 are 30, 1, 1 6 are 6, 5, 8 6 are 48, again 3, 5 6 are 30, plus remainder 1. இப்போ நம்ம வந்து இந்த 100,000ஓட இந்த 85,185 ஆட் பண்ணணும். 185,185 இந்த நம்பரில் தான் நமக்கு வந்து மில்லியன்த் டிஜிட் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான நம்பர் என்ன? 185,185. நமக்கு மில்லியன்த் டிஜிட் எதில் கிடைக்கும் அப்படின்னா இந்த 1ல் தான் கிடைக்கும். மில்லியன்த் digit is equal to 1. Next see, when would you have written the digit 5 for the 5,000th time? First one, digit 5 வந்து 1 to 100ல எத்தனை அப்பியர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 to 100 இருக்குது, இதில் வந்து 5 எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 5, 15, 25, 35, 45. நெக்ஸ்ட் வந்து 50, 51, 52, 53, 54. Then 55, 56, 57, 58, 59. Next வந்து 65, 75, 85, 95. இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 55ல 2 இருக்குது. அப்போ 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ 1 to 100ல வந்து 25s வந்து இருக்குது. அப்போது இங்கே வந்து 20 டைம்ஸ் வந்து அக்கர் ஆகுது 5. நெக்ஸ்ட் வந்து 1 to 1000 வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 to 1000 வந்து 1 to 100, 100 to 200, 200 to 300ன்னு நமக்கு 10 hundreds இருக்குது. அப்போ ஒவ்வொரு 100க்கும் 20 டைம்ஸ்னால் 10 into 20 வந்து என்ன ஆகுது? 200 ஆயிடுது. இது தவிர நமக்கு வந்து 500, 501, 599 வரைக்கும் நமக்கு வந்து 100 நம்பர்ஸ் வந்து 1 to 1000க்குள்ளே இருக்கும். இப்போ டோட்டல் எத்தனை 5 அக்கர் ஆகும்னா 305 வந்து 1 to 1000க்குள்ளே இருக்குது. அப்போ டிஜிட் 5 அப்பியர்ஸ் இன் 1 to 1000 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 300 டைம்ஸ் கிடைக்குது. 300 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து 1 to 10,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 1 to 10,000. இப்போது இதில் வந்து 1 to 1000, 1000 to 2000, 2000 to 3000 அப்படி 10,000s இருக்குது. அப்போ ஒரு 1000க்கு 300னா 10,000 இருக்கிறதுனால 10 into 300 வந்து நமக்கு 3000 டைம்ஸ் ஃபஸ்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து 5,000லேருந்து நெக்ஸ்ட் 5,001 எக்ஸெட்ரா அப் டு 5,999 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1,005 வந்து இருக்குது. இப்போ டோட்டல் என்ன கிடைக்கும் நமக்கு? 4,000. ஸோ டிஜிட் 5 அப்பியர்ஸ் இன் 1 to 10,000 வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 4,000 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10,000 to 13,000க்குள்ளே கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து 10,000 to 13,000க்குள்ளே 10,000 to 11,000க்கு வந்து ஒரு 300 டைம்ஸ், 11 to 12 ஒரு 300 டைம்ஸ், 12 to 13 வந்து ஒரு 300 டைம்ஸ். இப்போ டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 900 டைம்ஸ் கிடைக்கும். இப்போது டிஜிட் 5 அப்பியர்ஸ் இன் 10,000 to 13,000 வந்து 3,000க்கு வந்து 3 into 300 900 டைம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஜிட் 5 அப்பியர்ஸ் இன் 13,000 to 13,000. இப்போ நமக்கு இன்னும் வந்து 100 டைம்ஸ் நமக்கு வேணும். அப்போது 1 to 100க்கு வந்து 20 அப்படின்னா 100 வேணும்னா அது வந்து 500 வரைக்கும் எடுக்கணும். அப்போ 13,000லேருந்து 13,495 எடுக்கிறோம் நம்ம. தட் இஸ் ஈக்குவல் டு 100 டைம்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ 1 to 13,495 எடுத்தோம்னா நமக்கு வந்து 4,000 plus 900 plus 100, so 5,000. Therefore, the digit 5 is written for the 5,000th time at the number
which number? 13,495. Seventh one, a calculator has only plus 10,000 and plus 100 buttons. Write an expression describing the number of button clicks to be made for the following numbers. இப்போ கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் பட்டன் கிளிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 20,800. இப்போது 10,000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 into 10,000. இப்போ 100 பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. இப்போ 8 into 100. அப்புறம் என்ன அர்த்தம்? 2 times 10,000 பட்டன் கிளிக் பண்ணணும், ப்ளஸ் 8 times 100 பட்டன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பி 92,100. ஸோ 10,000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. ஸோ 9 into 10,000 ப்ளஸ் 100 பிளேஸில் இருக்குது 1 இருக்குது. ஆனால் 10,000க்கும் 100க்கும் நடுவில் 2ங்கிற நம்பர் இருக்குது. நமக்கு வந்து ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 100 பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2 வந்து 100ஓட சேர்த்துடணும். ஸோ 21 into 100. இப்போது 9 times 10,000 பட்டன் கிளிக் பண்ணணும், ப்ளஸ் 21 times 100 பட்டன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் சி 1,20,500. இப்போ 10,000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 1 இருக்குது. வேறு பட்டன்ஸ் இல்லாதனால நம்ம 1 வந்து 10,000 சேர்த்து எழுதணும். ஸோ 12 into 10,000 ப்ளஸ் 100 பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 5 into 100. 12 times 10,000 பட்டன் கிளிக் பண்ணணும், ப்ளஸ் 5 times 100 பட்டன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 65,30,000. இப்போ 10,000 பிளேஸில் என்ன இருக்குது? 1s 10s 100,000. 10,000 பிளேஸில் 3 இருக்குது. ஸோ 653 times 10,000 பட்டனை கிளிக் பண்ணணும். 100 பட்டனில் வந்து நமக்கு நம்பர் இல்லாதனால இது மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இ 70,25,700. இப்போ 10,000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அதுக்கு முன்னாடி 70 இருக்குது. இப்போ 702 டைம்ஸ் வந்து 10,000 பட்டனை கிளிக் பண்ணணும், ப்ளஸ் 100 பிளேஸில் 7 இருக்குது. அதுக்கு முன்னாடி 5 இருக்குது இல்லையா? ஸோ 57 into 100. 57 டைம்ஸ் 100 பட்டனை கிளிக் பண்ணணும். 1.6 ஃபிகர் இட் அவுட்டில் டோட்டல் 14 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 7 கொஷின்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7 கொஷின் வந்து அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.